ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கட்டு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போனாலும் இந்த தாட்சாயணி மாதிரி இருக்கிற லூசுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நசன்னு பேசினா அவங்கள உயிரை வாங்கிறதையே வேலையை வச்சுருக்குதுங்க. இதனால் செம்மையாக டென்ஷனான நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்துருக்கோம். அதனால் எஸ்எஸ்கே வந்து ஜெயிலில் போய் உட்காந்து கழுத்தினீங்க, அதுக்கு மேலே நம்ம வந்து டார்ச்சர் கொடுத்தோம்னா அது எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நாளைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போதைக்கு எதுவும் வாயை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த எஸ்எஸ்கே பண்ணுற வேலை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஓவராக போகிறோம். அதனால் செம்ம டென்ஷனான இந்த இலக்கியம் வந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே பண்ணுறது அதுக்கு மேலே இருக்குன்னா, அந்த எஸ்எஸ்கேவோட ஒய்ஃப் இருக்காங்க தட்சணி, அவங்க அதுக்கு மேலே பண்ணுறாங்க. இது என்னடான்னா வழியில் பார்த்துட்டா சரி என்ன இலக்கியா என் புருஷனை வந்து ஜெயிலில் வச்சிருவோம் தூக்கி வச்சிருவான் அப்படி ஜென்மத்துக்கும் ஜெயிலில் இருப்பான்னு ஓவரா சீனை போட்டேன். ஆனால் பார்த்தியா எப்படி ஜாமீனில் கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வெறுப்பேற்றுறது. அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களை தான் ஜாமீனில் எடுக்க ஆள் இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு அதெல்லாம் கால் தூசிக்கு ஒரு நாளில் நாங்கள் வெளியே வந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்ல என்ன தான் நீ சீன் போட்டாலும் எதுவும் வேலைக்காக இன்றைக்கி ஒரு நாள் நீ வந்து வெளியே வந்துட்டதுக்காக ஓர சீனப்படாது சரியா. என்றைக்கு இருந்தாலும் நீ தோக்கிறது நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எங்ககிட்ட வாழாட்டின உன்னை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல என்ன தொலைச்சிருவியா, அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த கௌதமியும் உன்னை தூக்கி ஜெயிலில் வைக்கிறேன் பார்க்குறியா, அதுக்கப்புறம் உங்களை யார் ஜாமீன் எடுக்க வர போகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா உங்களை மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுகளுக்கு யார் வந்து ஜாமீன் போட போகிறான், உங்களை யார் வெளியே எடுக்க போகிறான். ஏன்னா நீங்களே ஒரு தாய் தகப்பை யாருன்னு தெரியாத ஆளுங்க. நீங்கள் போய் அந்த வீட்டில் ஒண்டிக்கின்னு வாழ்ந்துக்கின்னு கார்த்தி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ அவங்கள வச்சு நான் ஜாமீன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. என்றைக்கு நீங்கள் வீட்டை விட்டு போய் தொலைவீங்க என்ன இருப்பாங்களே தவிர மற்றபடி உங்கள் மேலே யாரும் அங்கே அக்கறையெல்லாம் காட்டுறதில்ல சரியா. ரொம்ப சீனெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிற, உனக்கு எவ்வளோ தைரியங்க இவ்வளோ ஓவராக பேசுவேன், உன்னை இந்த அளவுக்கு பேச விட்டது தான் என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறேன். ஏய் என்னடி தேடுறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா, என் கால் இங்கே தான் இருக்குது வில்றி அப்படின்னு சொல்ல காலில் விழுணுமா, இதை ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கா அப்படிக்கா போனாங்க. எங்கே போயிருப்பா இந்த பைத்தியக்காசி, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சாயணிக்கு ஒரே குழப்பம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க நம்ம இலக்கிய. என்ன இந்த பைத்தியம் ஒருவேளை காலில் விழுறதுக்கு ஓடி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் இந்த கட்டையை வச்சு ஒரே அடி போல ரத்தம் வந்துச்சு, மண்டையை பொழந்து விட்டாங்க அந்த தாட்சாயணியை. அதுக்கப்புறம் அடி பாவி நான் என்னடி உனக்கு பாவம் பண்ண, எதுக்காகடி ஏமாண்டிய வச்சு நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு. அதுவா வாய்க்கொழுப்புனாங்களே, அந்த வாய்க்கொழுப்பு உனக்கு அதிகம், தவளை கூட தவாயால் தான் கிடும், ஆனால் நீ ஊர்வாயாலே கிடுற. அதுவும் எப்படி ஊரில் இருக்கிற எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டா உன்னை சும்மா விட்ருவாங்கன்னு நினைக்கிறியா? உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நீ பெரிய ஆளா, கொஞ்சமாச்சும் வாயை அடக்கி பேசு. நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராக பேசினேன், அவ்வளோதான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். இன்றைக்கி உன் மண்டையை வச்சதோடு விட்டுருங்க, இதுக்கு மேலே ஓவராக பேசினேன் உன்னை என்ன பண்ணு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. போய் ஹாஸ்பிட்டலில் சேரு, இது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து மண்டையை வந்து பொழந்துக்கின்னு அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கண்டியை போட்டு போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்ன இது இவளுக்கு இவ்வளோ தைரியமா, உன்னை விட மாட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்குன்னு வந்து உட்காந்துங்கிறான் பற்றி எஸ்எஸ்கே வந்துக்கிட்டு என்ன தாச்சு என்னாச்சு, எங்கே விழுந்த, எப்படி விழுந்த, ஐயோ கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்ல, அதுவா தெரியாமல் வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ வலிக்கு விழுந்துட்டியா, கொஞ்சம் பார்த்து வந்துடக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்ல, இவன் ஒருத்தன் நிலமை புரியாமல் நைன்னு பேசினீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க எஸ்எஸ்கே, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் போதில்ல அப்படின்னு சொல்ல சரின்ட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இவங்க வந்து எழுந்து காஃபி குச்சின்னு ஐயோ மண்டை வலிக்குதே தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி நிற்கிறேன். அந்த நேரம் பார்த்து இலக்கிய வராங்க. என்ன தாட்சாயினி நல்லா இருக்கியா, எங்கேயும் கீழே விழுந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஒரு வேளை அது நான் அடித்த அடிதான் உன்னை வந்து பலமாக தாக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டியோ அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேன் எதுக்காக அவ்வளோ அடிச்சேன், என்ன நடக்குது நீங்கள் ஒன்றுமே புரியல அப்படின்னு எஸ்எஸ்கே கேட்க, என்ன எஸ்எஸ்கே நீங்கள் ஜெயிலில் என்னென்ன பாடுபட்டீங்கன்னு சொல்லிட்டு தாட்சாயினி கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் அசிங்கமாக இருக்கும்னு நினச்ச மாதிரியே இந்த தாட்சாயினி நேற்று என்கிட்ட அடியை வாங்கி வந்து மண்டையை பொழந்துன்னு உட்காந்துக்கினே உங்ககிட்ட எதுவுமே சொல்லியா, ஐயோ இது ரொம்ப பெரிய தப்பாச்சு, ஏன் தான் இப்படிலாம் இருக்கீங்களோ தெரியல, கொஞ்சமாச்சும் புருஷனும் பொண்டாட்டியும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்தாலும் அதை புருஷன்கிட்ட சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு பார்த்தாலும் மூடி வச்சுக்கின்னு என்னத்தை தான் சாதிக்க போகிறீங்களோ போ, இதில் என்ன அவமானம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இலக்கியம் என்ன அவமானப்படுத்திட்டல, நான் வந்து கீழே விழுந்து மேலே விழுந்து அதை பற்றி உனக்கு என்ன கவலை, எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்போ எங்ககிட்டே வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி கிண்டல் பண்ணிங்கயா, உன்னை என்ன பண்ணுற பாருங்க, ஐயோ மண்டை பொழந்துக்கு போகுது, கொஞ்சம் மேடம் பொறுமையாக இருங்க, எதுக்காக அவசரப்படுறீங்க, இந்த மாதிரி அவசரப்பட்டு தான் ஏற்கனவே மண்டையை வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்னு உட்காந்துக்கிறாரு, இதுக்கு மேலே எதனா பண்ணி பொட்டுன்னு போயிட்டு போகிறீங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எதுக்கும் அவசரப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம்னு இருக்குது
அத அப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்த வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த தாட்சாயணி எஸ்எஸ்கே இருந்துகிட்டு, "என்ன தாட்சாயணி இவ்ளோ நடந்திருக்கு என்கிட்ட நீ எதுவுமே சொல்லல. உனக்கு அறிவே இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா நீங்க போய் ஜெயில்ல அசிங்கம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதோட இது கம்மி தான் போங்க." அப்படின்னு சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் பயங்கரமா இருக்கு. ஐயோ! கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க எஸ்எஸ்கே. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் முதல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, எனக்கு முதல்ல உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறம் அவள வச்சு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.